வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ட்ராஸ் லைஃப் ஸ்டைல். இது நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம ஆக்ராவில் இருக்கிற மெஹதாப் பாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தி மூன்லைட் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா நிலா வெளிச்ச தோட்டம். ஸோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடங்க இது. ஆக்ரானதுமே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது தாஜ்மஹால் தான். ஆனால் தாஜ்மஹாலை தவிர இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த மெஹத் பாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இதில் வந்து நிறைய விளையாடுறதுக்கு இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸில் இது வந்து இல்லை. இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆக்சுவலாக இந்த கார்டன்லேருந்து தாஜ்மஹாலோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்ரா கோட்டைக்கும், அதாவது ஆக்ரா ஃபோர்ட்க்கும் ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலுக்கும் நடுவில் யமுனை ஆற்றோட குறுக்க 11 மஹல் கார்டன்ஸ் இருந்தது. அதோட அந்த ஒரு சங்கிலி தொடரின் வரிசையாக மெஹபாக் இருக்குது. தாஜ்மஹால் உருவாகிறதுக்கு ரொம்ப காலத்திற்கு முன்னாடியே இந்த தோட்டம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாஜஹானின் தாத்தா பாபர் 1530 1530 வருஷத்தில் இந்த கார்டன் உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு இப்போ பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. மக்கள் இந்த மெஹபாக்கு வர்றதுக்கான உண்மையான காரணம் இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்காக இல்லை. ஆக்சுவலாக யமுனை ஆற்றோட குறுக்கே அதற்கு நேர் எதிரே அமைஞ்சிருக்கிற தாஜ்மஹாலை பார்க்குறதுக்காக தான் வர்றாங்க. இங்கேருந்து மத்தியானம் தாஜ்மஹால் மீது ஒரு கோல்டன் லைட், ஒரு பொன்னொளி வீசுகிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த லைட்டிங்கில் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் சாயங்கால நேரங்கள்லேயும் பனிக்காலத்துலேயும் இதோட அழகும் அது ஃபீலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கார்டனுக்கு போகிற வழி எல்லாமே வந்து ரெட் ஃபோர்ட் தாண்டி போகணும் அப்படின்றதுனால இந்த சுவர்கள் எல்லாமே வந்து ஒரு கோட்டைக்கு அடிக்கிற அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. கடைகள் ஆகட்டும் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா கட்டிடங்களுமே அந்த ஒரு கோட்டை ஃபீல் கொடுக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். இந்த பிரிக்லாம் வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து பெயிண்ட்லாம் பண்ணாமல் அப்படியே வந்து ராவாக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி நம்ம அந்த கார்டனுக்குள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட கார் வந்து பார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காடியில் தான் உள்ளே போகணும். அந்த உள்ளே போகிற வழி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கோடை காலத்தில் ஆக்ராவில் இருந்த ரொம்ப சூடையும், அதாவது ரொம்ப வெப்பத்தையும் தூசியையும் சமாளிக்க முடியாமல் பாபர் போராடினார் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால யமுனை நதியை வரிசையாக கொண்ட பல ஆற்றங்கரை தோட்டங்கள் அவர் அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மெஹபாக் வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. பிற்காலத்தில் இந்த தோட்டம் அமேரின், அதாவது ராஜஸ்தானில் இருக்கிற அமேரின் ராஜா மான்சிங் கச்சா அப்படின்றவரால் 1550 to 1614, அதாவது 1550 1614 வருஷம் வரைக்கும் அவர் கைப்பற்றியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பாபரோட முன்னாள் தோட்டம் இரவில் பூக்கும் நறுமண மலர்களால் நடப்பட்டிருக்கலாம். அவை நில ஒளியில் பளபளத்தன. ஒருவேளை அவரது பாலைவன தாயகத்தில் நிலவொளி தோட்டங்களுக்கு ஒரு இயக்கம் இருந்திருக்கலாம். இந்த பகுதியுடனான ராஜா மான்சிங்கின் தொடர்பு அருகில் உள்ள கிராமமான கச்புராவின் பெயரால் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தாஜ்மஹால் கட்டப்பட்ட நேரத்தில் மெஹபாக் வந்து ஏகாதிபத்திய உரிமையில் இருந்துச்சான். தாஜ் இப்போது இருக்கிற இந்த நிலத்தோட அதே நேரத்தில் ஷாஜஹானால் இது பெரும்பாலும் உரிமை கோரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தாஜுடனான தோட்டத்தில் நெருங்கிய உறவு சில ஆரம்ப திட்டங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அங்கு அது ஒட்டுமொத்த வளாகத்தோட ஒரு பகுதியாக காட்டப்பட்டிருக்கு. ஆனால் பிற்காலத்தில் வரைபடங்களில் இது வெள்ளம் காரணமாக எல்லா நிகழ்வுகளிலும் கைவிடப்பட்டதாக தெரியுது. இப்படி இந்த மெஹபாக் கார்டன் பற்றி நிறைய வரலாற்று குறிப்புகள் இருக்குங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதோட அந்த அழகையும் சேர்த்து நீங்கள் ரசிங்க. அது மாதிரி இந்த கார்டனில் இருக்கிற இன்னொரு தனிச்சிறப்பு என்னன்னா, பூக்கள் வந்து நிறைய வித்தியாசமான கலர்ஸில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து இலைகளே வந்து அந்த மாதிரி இருக்குது. நிறைய லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வேறு கலர்ஸில் இருக்குது. அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது.
அழகாக மட்டும் இல்லை, ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்ததுங்க. ஸோ தாஜ்மஹாலை வந்து நீங்கள் தாஜ்மஹால்லேருந்து பார்க்குறது ஒரு அழகு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கார்டன்லேருந்து பார்க்குறது இன்னொரு வித்தியாசமான அழகு தாங்க. அதுவும் அந்த பனி படர்ந்து அந்த தாஜ்மஹால் வந்து ஒரு மிஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் போன டைமில். ஸோ மேபி நீங்கள் இன்னும் பெட்டரான கிளைமேட்டில், நல்ல சில்லான கிளைமேட்டில் போனீங்கன்னா ரொம்ப நல்லா நீங்கள் இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா செலின் ராய்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் முறை டாட்டா பை பை. See you, take care.